So yes, welcome to another trade breakdown video. In the particular video, we'll be going through a trade which I took in NQ after 9:30 open. It was a long. It was a very good trade. And அந்த ட்ரேட் எடுத்ததுக்கான கான்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா நான் அந்த ட்ரேட் எதுக்கு எடுத்தேன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ வரப்போகிற டேஸில் என்னோட என்கியோட வியூ என்னவாக இருக்க போகுதுன்றதை பற்றியும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எப்பயும் போல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வில் பி ஹேவிங் ஆர் இஎஸ் ஃபார் எஸ்எம்டி. அண்ட் இது நம்மளோட நார்மல் ஒர்க்கிங் சார்ட். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கரோட நேம், டைம் ஃப்ரேம் அண்ட் கீழே எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்றதோட டேட் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க, இங்கே எதுவுமே இல்லைன்றதை வச்சு. பட் டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும், பேசிக்காக டிக்கரோட நேம் வந்துட்டு இருக்கும். அண்ட் இப்போது இது டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு பெரிய வாலட்டிலிட்டியில் சாப்பியாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஆல் தி ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், ட்ரேட் வார்ஸ் அண்ட் இந்த சீசன் வந்துட்டு ஏர்னிங் சீசன். அண்ட் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குது கெட்டதாக இருக்குன்றனால ப்ரைஸ் வந்துட்டு ஒரு பெரிய ரேஞ்சில் வாலட்டைலாக தான் இருக்குது. பெருசாக லைக் ரேஞ்சை விட்டு மார்க்கெட் இன்னும் வரல. ஈவன் சொல்ல போனால் மார்க்கெட் வந்துட்டு மண்டேயோட ரேஞ்சில் தான் வந்து இன்னும் இருக்குது. மண்டேயோட ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்துட்டு இன்னும் இருக்குது. இந்த ட்ரேட் செம கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு இந்த ட்ரேட் நான் லாங்ஸ் எடுத்ததுக்கு. பட் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நான் லாங்ஸில் இல்லை. பட் ஆனால் ப்ரைஸில் நான் பார்த்த சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு அந்த லாங்ஸ் வந்துட்டு எடுக்க வச்சிச்சு. ஸோ நான் என்னென்ன பார்த்தேன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வில் பி கோயிங் த்ரூ ETH, நார்மல் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் ஹவர்ஸ், ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ், கேப்ஸ், என்வாக்ஸ் அண்ட் என்டாக்ஸ். அண்ட் என்னோட மாடலை பற்றியும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நாங்கள் ட்விட்டரில் வந்துட்டு இது வந்து லவடா மாடல்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பட் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் மை மாடல். அந்த மாடல் பேஸ் பண்ணி எடுத்த ட்ரேட் தான் இந்த பர்டிகுலர் ட்ரேட். ஸோ வில் ஜஸ்ட் கோ ஃப்ரம் வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஷிட். பெருசாக வந்துட்டு மார்க்கெட் எதுவுமே வந்துட்டு பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து பெருசாக எங்கேயுமே மூவ் ஆகலை, ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. பட் வி ஆர் ஹேவிங் திஸ் எஸ்எம்டி. நான் வந்து இது வந்து நம்ம இதுலேயே வந்துட்டு சொல்லியிருந்தேன். நம்ம சாட்டர்டே ஆர் சண்டே ஐ கெஸ் வீக்லி அவுட்லுக்லேயும் சொல்லியிருந்தேன் தட் வி ஆர் ஹேவிங் திஸ் எஸ்எம்டி. இட்ஸ் அ புல்லிஷ் எஸ்எம்டி. ஸோ ஐ வாஸ் லீனிங் டுவர்ட்ஸ் புல்லிஷ்னஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதே லோஸ் வந்துட்டு எடுத்துருச்சு. ஓகே, இங்கே வந்துட்டு அந்த லோஸ் வந்துட்டு எடுக்கல. ஸோ ஐ இஸ் லீனிங் டுவர்ட்ஸ் புல்லிஷ் பைஸ். டெய்லியில் வந்துட்டு பார்த்தோன்னா நேற்று நான் லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு சொல்லியிருந்தேன் டேட் இந்த பர்டிகுலர் ரெஃப்யூஜி லைக் நான் லைவ் ஸ்ட்ரீம் எந்த லைவ் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் வந்து CFTயோட டிஸ்கார்டில் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அண்ட் இந்த வாரத்தோட ஷெட்யூல் வந்துட்டு நேற்று லைவ் ஸ்ட்ரீம் வந்துச்சு. நேற்று நான் ஒரு லாங்ஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன் அரவுண்ட் இங்கே இந்த அரவுண்ட் இங்கே இந்த லாங்ஸ் வந்து ஒரு சின்ன லாங் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஒரு சம் 60-70 பாயிண்ட் மூவ் வந்துட்டு நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். நேற்று வந்துட்டு நான் இந்த இன்வர்ஷன் எஃப்இஜி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது. நான் ட்ரேடிங்கில் வந்துட்டு ப்ரைஸ் எப்போ ட்ரேட் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெய்லி PDRS, வால்யூம் இம்பேலன்சஸ் மெயின்லி அண்ட் ரொம்ப டைனியாக இருக்க இன்எஃபிஷியன்சிஸை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். நேற்று நான் இதை யூஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா இங்கே CFTயோட சேனலில் லைவ் ஸ்ட்ரீமில் போய் பார்த்தீங்கன்னா லேத்தோட லைவ் ஸ்ட்ரீமில் நான் இதை பற்றி பேசியிருப்பேன். லைவாக நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இன்றைக்கி அதே மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸாக பட்ட ஒரு PDRA எனக்கு பட்டது இந்த வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ இந்த வால்யூம் இம்பேலன்ஸை வந்து நான் என்னோட சார்ட்டில் வந்து எம்பெட் பண்ணியிருந்தேன். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு இது காமிக்காது, ஏன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸஸ் வந்துட்டு ஆஃப் ஆனில் இருக்கும். ஸோ நான் இதை என்ன பண்ணுவேன்னா டாகிள் பண்ணி ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு கிளியர் வால்யூம் இம்பேலன்ஸ் ஆர் சம்திங் அந்த மாதிரி இருக்கோ அதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கேண்டிலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இங்கே கரெக்டாக இருந்து ஸ்டாப் ஆச்சு. அகெயின் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ ரியாக்ஷன் ஃப்ரம் இயர். லைக் அந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்றதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த லோஸ் வரைக்கும் போவான்னு சொல்லிட்டு தான் என்னோட இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் ஐ கம்ப்ளீட்லி சேஞ்ச் மை மைண்ட் தட் ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய புல்லிஷ் எஸ்எம்டி இருந்துச்சு. ஐ வாஸ் லீனிங் டுவர்ட்ஸ் புல்லிஷ்னஸ். பட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் ரேஞ்ச் பிளே. இந்த ரேஞ்ச் பிளே வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கீழே வந்துட்டு இந்த லோஸுக்கு வந்து எடுத்துகிட்டு மேலே போவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் 9:30 ஓப்பனில் என்னோட வியூ வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏன் மாறிச்சு, எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் இப்போது இதுதான் வந்து நம்மளோட CPI நியூஸ் ரிலீஸ் 6 hour டைம் ஃப்ரேம். தட்ஸ் மை இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம். ஸோ நான் வந்துட்டு 6 hour டைம் ஃப்ரேம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது ஆல் தீஸ் வேர் த ரேஞ்ச், ஒரு பெரிய ரேஞ்ச் நான் சொல்லியிருக்கேன். லைக் நேற்று இந்த ரேஞ்ச் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம், பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணிச்சு. நேற்று லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஆர் ஈவன் என்னோட டிஸ்கார்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நேற்று ஏஷியன் செஷன்லேயே ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் பிளே.
ஏஷியனில் ஒரு சின்ன செல்ஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன் அரௌண்ட் இந்த செல்ஸ் இஃப் ஐம் நாட் ராங். இந்த செல்ஸ் எடுத்திருந்தேன், எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே தான் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். எவ்வளோ தூரம் போகுன்றத நான் சொல்லியிருந்தேன், லைக் இந்த லோஸ் வரைக்கும் போகலாம். பட் பெனிஃபிட்டாக இந்த லோஸ் வரைக்கும் போயிருந்தேன் மார்க்கெட். போயிட்டு நான் இந்த லோஸ்லேருந்து ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ்னஸ் அண்ட் அதையும் நான் வந்துட்டு காமிச்சிருந்தேன். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு ஸ்வீப் திஸ் ஹை, பட் அதை எடுக்கலை. பட் நமக்கு இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துச்சு, நான் அதிலே வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டேன். நேற்று டிஸ்கார்டில் காலையில் ஏஷியன் செஷனில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ சப்போர்ட் டிஸ்கார்டில் யாரும் இல்லைனா லைக் டூ செக் இட் அவுட். இன்றைக்கி ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் நடந்ததை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்ச் வந்துட்டு எப்போ ஒரு ப்ராப்பர் ரேஞ்சாக இருக்கும்னா, லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் அ கேண்டில், இதுக்கு வந்து ஹைஸ் அண்ட் லோஸ் வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே ஒரு இதுதான் ஹை, இதுதான் லோ, இதுதான் பாடின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ மல்டிபிள் கேண்டிஸ் வந்துட்டு அந்த பெரிய ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகுறப்போ இந்த ரேஞ்சை வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ரேஞ்சாக மாற்றும். ஸோ இந்த ஹைஸ் வந்துட்டு எடுத்துகிட்டா லோஸ் போகிறதுக்கான ப்ராபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த லோஸை வந்துட்டு எடுத்துகிட்டா ஹைஸுக்கு போகிறதுக்கான ப்ராபிலிட்டிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் லைக் அ பிஹேவியர் ஆஃப் ஆல் தீஸ் ரேஞ்சஸ். அண்ட் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரேஞ்ச், இது ஒரு பெரிய ரேஞ்ச். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகிருந்துச்சு. ஸ்டில் இந்த ரேஞ்ச் இஸ் வேலிட். ஐ எம் லுக்கிங் ஃபார் தி பைஸ். ஏன்னா ப்ரைஸ் இந்த லோஸு கீழே க்ளோஸ் ஆகலை. பட் இப்போதைக்கு எனக்கு ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ரேஞ்ச், இந்த பர்டிகுலர் கேண்டிலோட ரேஞ்ச், ஸ்மால் பாடிஸ் லார்ஜர் விக்ஸ் ஆன் எய்தர் சைட்ஸ். இப்போதைக்கு இந்த குட்டி ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே இன்னொரு குட்டி ரேஞ்ச் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஹவு பியூட்டிஃபுல்லி ப்ரைஸஸ், என்ன தான் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனாலும் இது ட்ரேடபிள் ரேஞ்ச். இதுக்குள்ளேயே மறுபடியும் ரேஞ்ச் கிரியேட் ஆச்சு. இந்த ஹைஸை எடுத்துகிட்டு சூப் பண்ணிச்சு. தட் வாஸ் நம்மளோட ஷார்ட் 830 சிபிஐயில் வந்துட்டு பெரிய ஷார்ட். கம்ப்ளீட்டாக எல்லா லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிச்சு. இந்த ரேஞ்ச் ஸ்டில் வேலிட். கம்ப்ளீட்டாக எல்லா ரேஞ்ச் இதையும் ஸ்வீப் பண்ணி நான் டெய்லியில் வந்துட்டு பார்த்து வச்சுருந்தேன். இந்த லெவலுக்குள்ளே வந்துட்டு ப்ரைஸ் வந்துருச்சு. நான் எதிர்பார்த்தது லைக் ப்ரைஸ் ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இங்கே வரைக்கும் போயிடுவான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு ஷார்ட் எடுத்தேன். அந்த ஷார்ட் வந்துட்டு பிரேக் ஈவன் ஆச்சு. அந்த ஷார்ட்டையும் வந்துட்டு நான் போட்டிருந்தேன். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் வெரி டைனி ட்ரேட். பட் என்னோட லெவரேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு. நான் ஒரு என்கியூக்கு பதிலாக ஒரு எம்என்கியூ அடிச்சிட்டேன். ஸோ ஐ ஹேட் டு வெயிட் அண்ட் இட் வாஸ் அ பிஇ ட்ரேட். ஸோ 6 ஹவரில் யூ ஹேட் ஆல் திஸ் அண்ட் வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் டைனி ரீடெலிவர் ரீபேலன்ஸ். பட் இப்போதைக்கு தேவையில்லை. யூ கேன் கன்சிடர் திஸ் அஸ் an order block as well, but it is not a proper order block. லோவர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். 4 ஹவர். 4 ஹவரில் இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் லைக் see this beauty, இது அப்புறமா வரலாம். ஸோ 4 ஹவர்லையும் பெருசாக எதுவுமே கிடையாது. ரைட், இங்கே எதுவுமே இல்லை பெருசாக 4 ஹவரில். இது வந்துட்டு 10க்கு அப்புறமா கிடைச்ச அந்த லாங்ஸ், அதை பற்றி அப்புறமா பேசலாம். இது எப்படி கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கான்றதை பற்றி. Now I'll just remove this. I'll just put it at perfect size, right? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. எதுக்கு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து திரும்பணும்? ஸோ 1 ஹவரில் போய் பார்த்தோன்னா அதுக்கு அங்கே ஆன்சர் இருக்கும். திஸ் ஆர் நியூ வீக் ஓப்பனிங் கேப். இது இல்லை. ஸோ நான் வந்து இதை வைலட் கலரில் கொடுத்துட்றேன். ஸோ நியூ வீக் ஓப்பனிங் கேப்புன்றது ஃப்ரைடேயோட க்ளோசிங் ப்ரைஸுக்கும் சண்டேயோட ஓப்பனிங் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தான் நியூ வீக் ஓப்பனிங் கேப்னு சொல்லுவோம். என்னோட லைவ் அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பிடிஆர்ஏவாக நம்ம கன்சிடர் பண்ணி, ஸோ ப்ரைஸ் இஃப் அட் ஆல் உள்ளே வந்துச்சுன்னா வில் பி எக்ஸ்பெக்டிங் சம் சார்ட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ கரெக்டாக ஆங்கர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ஆங்கர் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஸோ இதில் நம்ம குவாட்ரன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் ஐ கோ, நான் ப்ரீசெட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் குவாட்ரன்ஸுக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது என்வாகோட இது ப்ரெசென்ட் வீக்கோட என்வாக். ஸோ மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து வில் பி கிவிங் டு ப்ரெசென்ட் என்வாக்ஸ் அண்ட் என்டாக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக 50% வந்து விக்கு விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ரியாக்ஷன் காமிச்சது தெரியும். அண்ட் ஆல்சோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ரேஞ்ச் பிளே. இது 8 AM கேண்டில். 8 AM கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைஸை ஸ்வீப் பண்ணிச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 6 ஹவரோட ரேஞ்ச் ஹைஸை வந்துட்டு இங்கே ஸ்வீப் பண்ணிச்சு. ஸ்வீப் பண்ண இடத்துலையும் ஒரு மேஜிக் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ 1 ஹவர் போனோன்னா இந்த ஹைஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபெல் டவுன். இந்த இடத்துல ஒரு சின்ன கேட்ச் இருக்குது, அதை நான் போகிறப்ப காமிக்கிறேன். அண்ட் இது அந்த 6 ஹவரோட ரேஞ்ச் லோஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே வந்துட்டு இந்த 50% ஆஃப் கேப் ஆஃப் சிஇ, இந்த என்வாகோட சிஇயில் வந்துட்டு கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்னு சொல்லுவோம் கேப்ஸோட 50%. ஸோ இந்த 50%ஓட ரேஞ்சை ரியாக்ட் ஆச்சு. ரியாக்ட் ஆனப்போ இந்த ஒரு பியூட்டிஃபுல் சிக்னேச்சர் வந்துட்டு கொடுத்துச்சு. ஸோ இந்த சிக்னேச்சரை நாம் வந்துட்டு இன்டர்மீடியேட் லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா இது ஒரு கேண்டில்,
அண்ட் இந்த கேண்டிலோட லோஸை இது ஸ்வீப் பண்ணி இது இன்டர்மீடியட் டேர்ம் லோஸை வந்து செட் பண்ணிடுச்சு. சேம் கோஸ் ஃபார் ஹைஸ். ஸோ கீழே விழுகிறப்ப இந்த மாதிரி ப்ரீவியஸ் இது ஒரு கேண்டில்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அந்த கேண்டில் விட நான் தனியாக கூட வரைஞ்சிட்றேன். ஸோ இது ஒரு கேண்டில்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ திஸ் வில் பி லைக் அ மாஸ்டர் கிளாஸ் கைஸ், பெரிய ரிவ்யூ. இது ஒரு கேண்டில்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ நான் வந்து ஒரு கேண்டில் வந்துட்டு ஷார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா எனக்கு அந்த இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமாக இருக்கிறது இந்த மாதிரி ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைஸை வந்துட்டு ஸ்வீப் பண்ணி இருக்கணும். தட் வுட் பி எ வெரி ஹை ப்ராபபிள் ட்ரேட். நான் இங்கே வந்து பைஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு கொடுத்துருந்தேன். சாரி, ஓகே, கரெக்டு தான். ஸோ இங்கே 50% ரியாக்ட் ஆச்சு. 50% ரியாக்ட் ஆனப்போ ஐ சா திஸ் வெரி டைனி சிக்னேச்சர். நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோஸை வந்து ஸ்வீப் பண்ணுச்சு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கேண்டில் லோவர் டைம் ஃப்ரேமில் நம்மளோட ரேஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த நியூஸ் ஹைஸ். இப்போது உடனே போகாது, அரைச்சு தான் போவான். பட் ஸ்டில் தட் வுட் பி எ குட் பிளேஸ் ஃபார் அஸ் டு பைஸ். ஓகே, அண்ட் நான் இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேம் வந்துட்டு போகிறேன். சேம் ஹேப்பனிங் ஹியர். ஸோ நான் 30 போனேன்னா இங்கே தெரியும் ஒவ்வொரு ஸ்டாப் பண்ணிட்டும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பைஸ். ஒவ்வொரு ஸ்டாப் பண்ணிட்டும் இட்ஸ் அ பை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஸ்டாப் பண்ணிட்டும் இட்ஸ் அ பை. ஸோ இது இந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த லெஃப்ட் சைட் போட்டுடலாம். ஆல் தி செல் சைட் லிக்விடிட்டி கீழே வந்தான், அழகாக அந்த கேண்டிலோட லோஸ் வச்சான். எல்லாரும் இந்த இடத்துல நம்பி லைக் உடனே பை போயிருப்பாங்க. இயர்லி பையர்ஸை வந்துட்டு ட்ராப் பண்ணதோட டைம் 9 ஓப்பனிங் ஆன உடனே 15 மினிட் கேண்டில் ஓப்பன், லோ, ஹை அண்ட் க்ளோஸ், புல்லிஷ் கேண்டில். பட் அகெயின் ஓப்பன். இந்த இடத்துல நீ ஏன்டா லோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா இங்கே ப்ரைஸ் வந்துட்டு அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் லெவலில் டேப் பண்ணிச்சு. இட் வுட் ஹவ் பீன் வெரி குட் இந்த லோஸை வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருந்தா. பட் இங்கே வந்துட்டு எஸ்எம்டியும் வந்துட்டு கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியும் இல்லை. தட் வுட் ஹவ் பீன் அ வெரி லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட். பட் மேபி லோவர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நமக்கு எஸ்எம்டி வந்துட்டு கொடுத்துருக்கோம். நவ் ஐ கெட் இன் டு 3 மினிட் டைம் ஃப்ரேம் பிகாஸ் தேட்ஸ் வேர் நான் அந்த ட்ரேடை வந்துட்டு பிளான் பண்ணேன். இந்த லோஸ் ஸ்வீப் ஆயிடுச்சு. லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்துட்டு இப்போ கான்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு பார்க்குறோம். இந்த லோஸ் ஸ்வீப் ஆயிடுச்சு. அப்போது நான் புல்லிஷாக இருக்கேன்றதை வந்துட்டு இது பண்ணுறதுக்காண்டி நோட்டிஃபை பண்ணுறதுக்காண்டி இந்த சிபியை ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணிச்சு 9:15. அப்போது ஸ்டில் நான் மார்க்கெட் ஓப்பனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் வாஸ் த மார்க்கெட் ஓப்பன். அண்ட் மார்க்கெட் ஓப்பனோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைஸை விட க்ளோஸ் பண்ணிச்சு மேலே. மை பெட்டர் என்ட்ரி வுட் ஹவ் பீன் ஹியர். ரைட், இந்த 9:30 கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆன உடனே மை பெட்டர் என்ட்ரி வுட் ஹவ் பீன் ஹியர். பட் இது என்வாக் என்டாகோட இண்டிகேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்வாக் என்டாகோடது. ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டில் வாகை விட்டு வெளியே போய் க்ளோஸ் வைக்கல. ஸோ அடுத்த ஒரு கேண்டில் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தேட்ஸ் வேர் திஸ் பர்டிகுலர் கேண்டில் கேம். இந்த மாடல் தான் என்னோட ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி மாடல். நான் டிஸ்கார்டில் அடிக்கடி சொல்லியிருந்தேன் என்னோட மாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்துக்கிட்டு இருக்க டைம் ஃப்ரேமில், நான் என்ட்ரி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்க டைம் ஃப்ரேமில் லெட்ஸே இதுதான் வந்து ஒரு கேண்டில். இது புல்லிஷாக இருக்கட்டும், பியரிஷாக இருக்கட்டும், நான் ஒரு ட்ரேட் வந்துட்டு இது வந்து ஒரு நியூட்ரல் கேண்டில்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது இந்த கலரில் கிரே கலரில் தான் இருக்குது. இது ஒரு நியூட்ரல் கேண்டில். நான் வந்து இங்கேருந்து பைஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு பைஸ் பார்க்குறேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த கேண்டிலோட ஹைஸுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வச்சா அடுத்த கேண்டில் உடனே என்ட்ராயிடுவேன். என்ட்ராயிட்டு மை ஸ்டாப் லாஸ் வுட் பி ஹியர். மை டிபி வுட் பி எனி லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்ஜெக்டிவ். இந்த இடத்துல என்ன லோ ஹேங்கிங் ஃப்ரூட் இருந்தாலும் ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் டார்கெட்டிங் தேட் பை சைட். ஸோ சேம் ஹேப்பன் ஹியர். நான் 9:30 ஓப்பனிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 9:30 ஓப்பன் இங்கே. ஸோ இங்கேயும் ஒரு கேட்ச் இருக்குது. நான் ஆர்டிஹெச்சுக்கு போகிறப்ப அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஆர்டிஹெச்சில் இங்கே என்னென்ன சாஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதை விட்டு ப்ரைஸ் மேலே வந்து இந்த என்வாகுக்கு மேலே வெளியே போய் க்ளோஸ் வச்ச உடனே ஹேட் மை பைஸ். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேண்டிலோட லோஸ் அண்ட் ஆல்சோ தட் ஹேப்பன்ஸ் டு பி 25% ஆஃப் அந்த என்வாக். ஸோ எனக்கு மறுபடியும் ப்ரைஸ் வந்துட்டு வருதுன்னா எனக்கு இந்த அப்பர் ரேஞ்சிலே லைக் ரியாக்ட் ஆகணுன்றது தான் வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும். ஸோ தட்ஸ் பேசிக்கலி ஹவு லாஜிக் ஒர்க்ஸ். இது ஒரு ப்ராப்பர் சினாரியோ வந்துட்டு கிடையாது தட் இப்படி தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் பேசிக்கலி ப்ரைஸ் வந்துட்டு நான் ஒரு லெவல்லேருந்து போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து
ப்ரைஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப புல்லிஷாக இருக்குன்னா எனக்கு டாப் 50லையோ இல்லை டாப் 25ல இருந்தோ எனக்கு ரியாக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. மறுபடியும் ப்ரைஸ் அந்த என்வாகுக்குள்ளேயே வந்துட்டு டேப் ஆகிட்டு ப்ரைஸ் பறந்துச்சு. நான் அரவுண்ட் இந்த கேண்டில் வந்துட்டு என்னோட இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்துட்டு என்னோட டிபி வந்துட்டு இந்த கேண்டில் வந்து என்னோட டிபி வந்துட்டு புக் பண்ணேன். அந்த இடத்துல என்ன இலவு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் இது அப்படியே தான் இருக்கும். இது நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. இந்த என்வாக் மட்டும் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம இப்போது ETHல என்னென்ன அவைலபிள் கான்ஃப்ளூயன்சஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸ்டில் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஆல் தி சைஸ். ஓகே, என்னென்ன கான்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஐ ஜஸ்ட் கெட் டு ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ். ஸோ ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட ட்ரூ ஓப்பனிங். ஸோ இந்தியன் மார்க்கெட் 9:15 to 3:30 ஓப்பன் ஆகிற மாதிரி, லைக் ட்ரேட் ஆகிற மாதிரி. US மார்க்கெட்ஸ் வந்துட்டு 9:30 to 4:14 ட்ரேட் ஆகும். 4:15க்கு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதை நான் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸுக்கு மாற்றினேன்னா ப்ரைஸு ஓப்பனிங் அப்போவே இது எல்லாமே எதுவுமே நமக்கு தேவையில்ல. இந்த என்வாக் அண்ட் என்டாக் வந்துட்டு இருக்கட்டும், லைக் தேட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் நோ. பட் ஆனால் இங்கே ரெகுலர், ஸோ இதையும் நான் எடுத்துறேன். இதுவுமே தேவையில்ல, நம்ம மறுபடியும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே வெறும் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் 5 minute டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறேன். ஸோ மார்க்கெட்டோட ஓப்பன் எங்கே இருக்குது? மார்க்கெட்டோட ஓப்பன் இஸ் பேசிக்கலி ஆர் மார்க்கெட் ஓப்பன் பிலோ அண்ட் லிக்விடிட்டி புல். மார்க்கெட் ஓப்பனிங் அப்போவே இவ்வளோ பெரிய கேப் டவுன் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு புல்லிஷ் ப்ரைஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரைஸ் வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு ETHலையும் வந்துருந்துச்சு. அண்ட் அதை அப்படியே வந்து நம்மளோட RTHல கம்பைன் பண்ணுறப்ப ப்ரைஸ் வந்து ஃப்ரைடேவோட PM செஷனோட லோஸை வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு. ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் 7 hours வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஸோ ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து அழகாக ஒரு ரேஞ்சோட லோஸை வந்து ஸ்வீப் பண்ணியிருந்துச்சு. நான் வந்து இதை அப்படியே RTHோட 7 hour ஏன்னா பேசிக்கலி அதுதான் மார்க்கெட்டோட ட்ரேடிங். ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் மார்க்கெட்டோட ட்ரேடிங் வந்துட்டு அந்த 7 hours. ஸோ ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் வச்சு 7 hour வச்சேன்னா எனக்கு வந்துட்டு இந்த ரேஞ்ச் வந்துட்டு காமிச்சிடும். ஸோ 7 hour மார்க்கெட் அந்த லோஸில் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ ரேஞ்ச். ஸோ இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க கைஸ். இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிறப்பவே ஒரு லிக்விடிட்டி பூல் ஓப்பன் ஆச்சுன்னா டேரெக்டாக கீழே விழுகணும், இல்லைனா மேலே போகணும். நான் அந்த ஃபர்ஸ்ட் லெக்கை மட்டும்தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். நான் வேறு எதுவுமே ட்ரேட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஆல் கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ். இப்போ வந்து இது அப்படியே நான் ரொம்ப பெருசாக ட்ராயிங் போல் இன்வாக் கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஸோ எஸ் கிடச்சிருச்சு. அந்த ட்ராயிங் வந்து அப்படியே கிடக்கு. அண்ட் தேட்ஸ் இட், சிம்பிள். இங்கே SMT வந்துட்டு இருக்கா? நான் SMT பார்க்கல உண்மையிலேயே. அந்த இடத்துல SMT இருக்கான்னு சொல்லிட்டு வெரி டைனி SMT தேர். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் another SMT. பட் நான் SMT வந்து நான் எடுக்கிறப்ப பார்க்கல. வி ஹாவ் an SMT ஹியர். ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் மார்க்கெட் வந்துட்டு மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் SMT வந்துட்டு இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு வந்து நான் பார்க்கல. இப்போ 50% ரியாக்ஷன். மார்க்கெட் ஓப்பன் ஆனப்பவே டிஸ்கவுண்ட்டில் ஓப்பன் ஆச்சு பிகாஸ் ஆஃப் சிபிஐ வந்துட்டு புஷ் பண்ணி எல்லா லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஓப்பன் ஆனப்பவே கீழே தான் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் இந்த சிக்னேச்சர் வெளியே போயிட்டு க்ளோஸ் வச்ச உடனே என்னோட என்ட்ரி வாஸ் அரவுண்ட் ஹியர். என்னோட ஸ்டாப் லாஸ் வாஸ் அந்த 25%. டிபி என்ன மைத்துக்கிட்டா இங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று ப்ரீவியஸ் லிக்விடிட்டி. ஸோ அங்கேருந்து நான் புல்லிஷாக தான் இருக்கேன், டசன்ட் மீன் எனக்கு வந்துட்டு ஒரே கேண்டிலில் ப்ரைஸ் வந்துட்டு மேலே புஷ் பண்ணிடாது. இவ்வளோ பெரிய இம்பல்ஸ் கேண்டில் வந்துட்டு வச்சக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரீமியம் அரேஸ்க்கும் போய் இந்த மாதிரி ஒரு டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இவ்வளோ பெரிய மேனிப்புலேஷனுக்கு அப்புறமேலு. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஸ்கேல்பர் ஆர் இன்ட்ராடே கிடையாது, நான் ஸ்கேல்பர். பேசிக்கலி நான் ஸ்கேல்ப்ஸ் தான் பண்ணுவேன். ஸோ நான் ஸ்கேல்பர்ன்ற பட்சத்தில் எனக்கு இந்த இதை தாங்கிறதுக்கான தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ என்னோட டைம் விண்டோ வந்துட்டு நான் ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. ஸோ என்னால் பொசிஷன்ஸை வந்துட்டு லைக் மேனேஜ் பண்ணிட்டும் இருக்க முடியாது. ஸோ குவிக்காக நான் அந்த 9:30 10:30 விண்டோக்குள்ளே என்னோடய ட்ரேட்ஸை வந்துட்டு முடிச்சுக்கிறதுக்கு பார்ப்பேன். இங்கே ப்ரீவியஸாக இருந்த ஒரு லோ வந்துட்டு ப்ரைஸில் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது RTH இண்டிகேட்டர், ட்விட்டரில் ஒரு ஃபேமஸான ட்ரேடரோட இது. இதை வந்துட்டு நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போது நான் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் போய் பார்த்தேன்னா இதுதான் வந்துட்டு ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ். ஸோ ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் ப்ரைஸ்
கேண்டில் ஹைஸில் க்ளோஸ் வச்சுச்சு, சரன்னு மேலே போச்சு, எங்கே போச்சு. ஸோ இந்த மாதிரி பெரிய கேப் அப் அண்ட் கேப் டவுன்ஸில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ நம்மளோட முதல் டார்கெட் ஈவன் தான் நம்ம புல்லிஷாக இருந்தாலுமே நம்மளோட முதல் டார்கெட் அந்த 50% தான் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் டுடே. ஸோ 50% வந்துட்டு மார்க்கெட் வந்துச்சு. 50% மார்க்கெட் வந்தக்கப்புறமேலு வி ஹேட் அ டீப் ரீட்ரேஸ்மெண்ட். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வி ஹேட் அ டீப் ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே வரைக்கும் வந்துச்சு. இங்கே பெருசாக எதுவுமே இல்லை. வெறும் ப்ரைஸில் பார்த்தோன்னா வி ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல் பிரேக்கர். அந்த பிரேக்கரை தவிர எதுவும் இல்லை. பட் பிரேக்கர்னால ப்ரைஸ் மேலே போகல. ப்ரைஸ் எதுக்கு மேலே போச்சு? ப்ரைஸ் வந்து வி ஹேட் திஸ் வால்யூம் இம்பேலன்ஸ் அண்ட் அந்த வால்யூம் இம்பேலன்ஸ்னால ப்ரைஸ் மேலே போச்சு. லோவர் டைம் ஃப்ரேம் ப்ரைஸஸ் வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி சப்பார்டினேட் டு ஹையர் டைம் ஃப்ரேம். அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் அங்கே டேப் ஆச்சு, இந்த எஃப்இஜி இருந்துச்சு, பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. ஐ வாண்ட் டு சீ இந்த லோஸ் எடுத்துருச்சா ப்ரைஸ்? நோ, இங்கே எடுக்கல. ஸோ இங்கே ப்ரைஸ் கீழே வந்துச்சு. இது பிரேக்கர், இது தேவையில்லை, இதை நம்ம எடுத்துடலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் வந்தோடனே ஒரு பியூட்டிஃபுல் புஷ். அகெயின் எஃப்இஜிக்குள்ளே ப்ரைஸ் வந்துச்சு. பட் அதை எஃப்இஜியாக பார்க்காம ரேஞ்சாக பார்த்தோன்னா we had this right here around 50% மறுபடியும். ஸோ 50%க்கு மேலே we had our model again. அந்த 3 minute is a beautiful time frame to trade guys. 1 minute ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 1 minute மட்டும் தப்பு டுப்புன்னு வெளியே வாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் நாட் இன் 1 minute time frame. ஓகே, ஸோ இங்கே we had our other trade. ரொம்ப ரேஞ்ச் கம்மியாக இருந்தனால we could have used this as a lows, this is the highs. ஈஸி 3R, ஈஸி. இதில் இருந்து ரன்னரை விட்டு நானாக இருந்தால் அந்த ஹைஸ் அண்ட் இந்த ஹைஸ் வந்துட்டு போகிறதுக்கு எதிர்பார்த்துருப்பேன். பட் யா, லைக் நமக்கு ஒரு ட்ரேட் இருந்துச்சு. ஆல் தீஸ் ஹைஸ், பியூட்டிஃபுல் ட்ரேட். 0 ட்ராடவுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு டைனி ட்ராடவுன் இருந்துச்சு. பட் ஆனால் இட் வாஸ் சர மேலே போனோம். இந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். தட் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட சைக்காலஜியில் பெரிய ப்ரெஷர் இருக்காது. அண்ட் தீஸ் ஆர் லைக் தி லோ, like high probability conditions we should be considering trading in. And I guess this is a beautiful trade today, beautiful day as well. I could have done things better, I could have done things better, but still win is a win. என்ன தப்பு பண்ணுறேன்றதை எழுதிட்டு we come back stronger next day. And நாளைக்கு I'm expecting இன்னைக்கு இந்த ஹைஸ் போயிடும் தாராளமாக. I'm expecting all these remaining highs tomorrow. I'm looking for bullish market. தான் எவ்வளோ பெரிய விக்ஸ் பச்சக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பார்க்குறோம்னா நம்மளோட பெரிய முட்டாள் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் அ ரா தாட்ஸ் ஆர் என்னோட ரா தாட்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பெருசாக இது பண்ண கிடையாது. நான் ட்ரேட் எடுத்தப்போ என்னோட மைண்டில் இதெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சுன்றதை வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாடலை வந்து நீங்கள் 3 minute டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம், 5 minute டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம், 15 minute டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம். நான் என்ட்ரி பேட்டர்ன் மட்டும் சொல்கிறேன். நான் வெறும் என்ட்ரிஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு உங்களோட பயஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு எதுவுமே நான் சொல்லலை. 5 minute 15 minute எல்லாத்துலையும் என்ட்ராலாம். பட் ஆனால் எஸ், கன்சிடரபுளாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 minute க்ளோஷர் இங்கே இருந்துச்சு இந்த கேண்டில் கன்சிடர் பண்ணுறப்ப. ஸோ நான் இங்கே என்டர் ஆகியிருந்தேன்னா எனக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண RR வந்திருக்காது, 2RR கூட வரல. ஸோ இங்கேருந்து நான் அந்த ஹைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். பட் மறுபடியும் இந்த லோஸ் வந்து வர வரைக்கும் நான் தாங்கியிருப்பேனான்னு தெரியாது. நான் பிரேக் ஈவன் கண்டிப்பாக மூவ் பண்ணி இது பிரேக் ஈவன் ட்ரேட் ஆகிருக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் எல்லா டைமும் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் கிடைக்காது. ஸோ தேட்ஸ் இட். இந்த மாதிரி டேஸை வந்துட்டு ஆப்வியஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ கெஸ் யூ லேர்ன் சம்திங் இன்சைட்ஃபுல் ஃப்ரம் திஸ் வீடியோ. வெரி பியூட்டிஃபுல் வீடியோ. லைக் ரா தாட்ஸாக இருந்தாலும் ஐ ட்ரைட் எக்ஸ்பிளைனிங் வாட் எவர் ஐ நோ, டு பி ஆனஸ்ட், எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல். அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்று காமிக்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன், லைக் மறந்துட்டேன். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் விழுந்ததுமே ஒரு பியூட்டி, ரைட்? இங்கேருந்து ப்ரைஸ் விழுந்ததும் இஸ் அன் அப்சல்யூட் பியூட்டி. இது வந்து நேத்தோட என் டாக் ஆக்சுவலாக. இது வந்து நான் சார்ட்ஸில் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் மறுபடியும் சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். சிபிஐக்கு அப்படி நான் சார்ட்ஸ் க்ளீன் பண்ணல. நேற்று ட்ரேட் பிரேக் டவுன் வந்துட்டு முடிச்சுட்டு நான் என்னோடய சார்ட்டை வந்துட்டு க்ளீன் பண்ணல. நான் வந்து பார்த்தப்ப இவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குமான்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸ் வந்துட்டு இந்த 50 minute வந்து பெருசாக க்ளோஷரே கிடையாது. இங்கே போனீங்கன்னா பெருசாக க்ளோஷரே இல்லை. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகி கம்ப்ளீட் அங்கேருந்து வந்துட்டான். தட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். தேங்க்ஃபுல் ஃபார் வாட் எவர் ICT has given to the community guys. Really sincerely thankful to them. And
எஸ் தட் த வீடியோ ஃபார் யூ கைஸ். என்னோட ட்ரேடை சப்போஸ் நான் எடுத்தேனா இல்லையான்னு தெரிலனா என்னோட டிஸ்கார்ட் போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் இந்த எடுத்த ட்ரேடை. That's it for this video guys. Hope you learned something insightful and until next time, stay safe guys. Bye.